ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு விடுதலையை தரும்படியாய், ரட்சிப்பை குறிச்சதான ஒரு நிச்சயத்தை தரும்படியாய், மன்னிப்பை குறிச்சதான ஒரு நிச்சயத்தை தரும்படியாய், நான் உனக்குள்ளேயே உன்னோடையே 24 மணித்தியாலம் இருக்கிறேன் என்ற உறுதியை தரும்படியாக, நான் உன்னை நீதிமான் ஆக்கினேன், பரிசுத்தப்படுத்தினேன் என்ற உறுதியை உங்களுக்கு தரும்படியா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கின்ற உறுதியை உங்களுக்கு தரும்படியா, என்னுடைய நேசம் உனக்குள்ள ஊற்றப்பட்டாச்சு, என்னுடைய அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டாச்சு, ரோமர் 5:5 படி. அந்த அன்பு மாறாது, அழியாது, கோபப்படாது, சினப்படாது என்று சொல்லி எங்களுக்கு உரைக்கும்படியா. எத்தனை சொல்லுங்க, அப்படிப்பட்ட அந்த அன்பைத்தான் நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்து மூலமாக. அந்த அன்பு என்னவாம்? நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5 சொல்லப்படுது, அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்னும் பாராம, அல்லது நாம் பாவிகளாய் இருக்கும் போது, நாம் எல்லாரும் அவிசுவாசத்திலையும் பாவத்திலையும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அசுத்தத்திலையும் இருக்கும் பொழுதே இயேசு நமக்காக மரித்தார். உலகத்துல ஒரு நல்லவனும் இருந்ததில்லை இயேசு மரிக்கைக்கு. சட்ட திட்டங்களின்படி எந்த ஒரு மனுஷனும் இயேசு மரிக்கிற பொழுது நல்லவனா இருந்ததில்லை என்பதை, இயேசு மரிக்கிற பொழுது சிலுவையில ஒரு கள்வன் தூக்கப்பட்டான். அது என்னத்துக்கு அடையாளம் என்று சொன்னா, உலகம் அங்க என்ன செய்யப்பட வேண்டும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் அல்ல. அதே சமயத்துல அந்த கள்வன் சிலுவையில தூக்கப்பட்டு, அல்லது அந்த பாவி சிலுவையில தூக்கப்பட்ட அதே சமயத்துல இயேசுவும் சிலுவையில் தூக்கப்படுகிறார். எந்த ஒரு பாவமும் செய்யாதவர் சிலுவையில் தூக்கப்படுகிறார். காரணம் என்ன? இயேசு தண்ட பாவத்துக்காக சிலுவையில் தூக்கப்பட்டாரா? இல்ல. அந்த சிலுவையில தூக்கப்பட்ட அந்த பாவிக்கும், உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பாவிக்காகவும் இயேசு சிலுவையில் தூக்கப்பட்டார். அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கள்வன் கூட சிலுவையில அவன் என்ன செய்தான்? அவன் நீதிமானாக்கப்பட என்ன செய்தான்? திரும்ப சிலுவையை விட்டு இறங்கி வந்து போய் 4 நல்ல காரியம் செய்து வந்தானா? இல்ல. அந்த இடத்திலே இருந்துண்டு தான் பாவியாகிய குற்றம் நியாயம் தீர்க்கப்பட்ட அதே இடத்தில், அதே சிலுவையில தொங்கின வண்ணமாய் கேட்கிறான், இயேசுவே நீர் என்னை நினைத்தருளும். உடனே இயேசு என்ன சொன்னார்? அந்த செகண்ட் இயேசு சொன்னார், நீ என்னோட கூட இன்றிலிருந்தே பரதேசியில் பரலோகத்தில் இருப்பாய். பாருங்க, இயேசு சிலுவையில மரிச்சதற்குரிய அந்த வெளிப்பாட்டை அவர் அந்த செகண்டே செய்து முடிக்கிறார். அந்த கள்வன் விசுவாசத்தினால் அந்த செகண்டே பாவத்தில் இருந்தவன் நீதிமான் உடனே ஆக்கப்படுறான். அந்த செகண்டே அவன் தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்புறான். நானும் நீங்களும் நரகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் சாபத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் தரித்திரத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் குறையோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நானும் நீங்களும் படைக்கப்பட்டதே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக படைக்கப்பட்டோம். சோ அதனாலதான் அந்த கள்வனை இயேசு தன்னுடைய மகளாக மாற்றினார் உடனே. சோ எத்தனை பேர் சொல்லுங்க, தகப்பனே இன்றைக்கு நான் இந்த நம்பிக்கை ஊடாக உங்களுக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். இயேசு சொல்ற, என் வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று சொல்ற. என் வாசல் இடுக்கமாத்தான் இருக்கு. என்ன உலகம் எங்களுக்கு இப்படி போதிக்கல. என் வாசல், அதனால் அவர் சொன்ன, என் வாசல் இடுக்கமாத்தான் இருக்கும். சிவநீதி படைத்தவர்கள், தங்களுடைய கிரியைகளினால பரலோகம் போக நினைப்பவர்கள், தங்களுடைய கிரியைகளினால தேவனை அடைய நினைப்பவர்கள், இவர்களுக்கு இடுக்கமாத்தான் இருக்கும். அவர்கள் உங்களையும் இடுக்கமாக்கி விட்டார்கள். ஆனா இயேசு சொல்றார், நீ என்னை முற்றுமுழுதாய் நம்பு, நான் சிலுவையில செய்து முடிச்சதை நம்பு. சோ என் வழியாய், என் பாதை, வழி என்றா இன்னொரு தமிழ் என்ன? பாதை. என் பாதை
மிகவும் உனக்கு இன்பமாய், சுலபமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், மகிமையாய், ஆறுதலாய் இருக்கு. சொல்றார், உள்ளும் புறம்பும் நீ என்ன செய்வாய்? மேய்ச்சலை கண்டடைவாய். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை புல்லுள்ள இடங்கள்லாம் கொண்டு போவான். அந்த மேய்ப்பன் இந்த ஆடுகள்ல வச்சிருக்கிற அந்த நேசம், அந்த அன்பு, அவனுக்கு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் ஒரு மேய்ப்பனுக்கு தன் ஆட்டை குறிச்சதான சிந்தனை தான் இருக்கு. நீங்க ஒரு மேய்ப்பனை நீங்க பாருங்க. நான் ஒரு மேய்ப்பனை பார்த்துது. சோ மேய்ப்பனை பார்க்கே ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? பல சிந்தனைகளை போடுவார். நான் ஹொலிடே போய்க்கையும் கூட ஒரு மேய்ப்பனை பார்க்கிறேன். சோ அந்த மேய்ப்பனை பாத்தீங்கன்னா வெயிலுக்கு, உதாரணத்துக்கு நாங்க போன இடம் ஒரு பாலைவனம் போல இடம், வெயிலுக்கு அவங்களுக்கு அந்த வெயிலும் தெரியாது, அந்த தாகமும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றே ஒன்றுதான் தெரியும், இந்த ஆடுகளை என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த மேய்ப்பன் ஒரு உலகத்தில் இருக்கிற மேய்ப்பனை சொல்றோம். ஆரம்பத்தில் ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு தொழிலுக்காகத்தான் அந்த வேலைக்கு போயிருக்கிறான். ஆனால் நாளடைவில அந்த ஆடுகளுக்கு அவன் என்ன செய்யறான்? ஒரு நல்ல மேய்ப்பனாக மாறுகிறான். அவனுடைய அன்பு முழுவதும் இந்த வாய் பேச முடியாத ஆட்டின் மேல என்ன செய்யுது? போகுது. முன்னே சம்பளத்துக்காக வந்தவன் பிறகு தன்னுடைய ஜீவனையே அந்த ஆட்டுக்காக கொடுக்கிறான். சோ அவனுடைய இரவு பகல் எல்லாமே அவனுடைய சிந்தனை நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மேலதான் இருக்கு, அந்த மந்த மேலதான் இருக்கு. சோ அவனுக்கு பிறகு உறவுகளும் இருக்காது, தட்ட தனியாக அப்படியே அந்த பாலைவனத்திலேயே அவனுடைய சீவியம் போகும். சோ அந்த ஆட்டை வந்து எந்த ஒரு ஓனாயோ நரியோ சிங்கமோ அதுல இருந்து பாதுகாக்கிறதே அவனுடைய சிந்தனையா இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஆடுகள் நல்ல மேய்ச்சலை மேயணும் என்கிற சிந்தனை தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க, இது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனா பைபிள் சொல்லுது, கிறிஸ்து நம்மட நல்ல மேய்ப்பு. நானும் எனக்கு உலகத்தில் இருக்கிற எந்த பாசுரும் அல்ல, கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பு. ஆமீன். அவர் உங்களுக்காக உள்ளுள்ள இடங்களை தயார்படுத்திட்டார். இனி எல்லாம் தயார்படுத்த வேண்டியதோ அவர் ஏற்கனவே என்ன செய்துட்டார்? தயார்படுத்திட்டார். ஆனா அந்த இடத்துக்கு அழைச்சு கொண்டு செல்ல நீங்க நல்ல மேய்ப்பனுடைய குரலுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களே. நீங்கள் கள்ளர் காடையர்கள் இடையில் வழிமறைக்கிற வேறு மேய்ப்பர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? செவி கொடுக்கிறோம். அந்த மேய்ப்பர்கள் சொல்லுவார்கள், இதை செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நியாயப்பிரமாண மனநிலைக்குள் உங்களை நடத்துவார். கிறிஸ்துவின் கிருபையை என்ன செய்திருவார்கள்? புதைச்சிடுவார். கிருபையையும் பிரமாணத்தையும் ஒன்றாக கலந்து மிக்ஸ் பண்ணிடுவார். சோ அதனால நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நீதியினால் வந்த ஆசீர்வாதம் நாம் என்ன செய்யாது? சரியான முறையில எங்களை வழிநடத்த முடியாது. சோ அதனால நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே, என்ன உங்களுடைய கிருபையின் மனநிலையில, நீங்க விரும்புற அந்த கிருபையின் மனநிலையில என்ன நடத்துங்க. நீங்க செய்து முடிச்ச அந்த மனநிலையில என்ன நடத்துங்க. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். ஆமேன். நன்றி. சோ உங்களுக்கு நல்ல பிரயோசனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை பசுமையான புல்லுள்ள இடங்கள்ல அவர் நடத்துவாரு. சோ நான் இன்னும் டீப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், ஆவியானவருடைய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல சொல்றேன், அவருடைய அன்பில் இளைப்பாறப்பட. ஆமீன். சோ ஆவியானவர் அதைத்தான் செய்வார். ஆவியானவர் சொல்லுவார், நீ கலங்காத, நீ பதறாத. முதலாவது உன்னுடைய வாழ்க்கை படகு ஒரு ஒரு சமாதானமாக, உங்களை சுற்றி இருக்கிற ஒருவரை நீங்க பார்க்க வேண்டும். நீங்க ஒரு கணவனா இருந்தா மனைவியை பார்க்காதீங்க, மனைவியா இருந்தா கணவனை பார்க்க. நீங்க மற்றவர்களை குற்றப்படுத்தாய்.
முதலாவது உங்களுக்குள்ள உங்களோட படகு என்ன செய்யணும்? சமாதானத்துல மிதக்கணும். இந்த சமாதானம் இன்மையினாலதான் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை. ஆமென். கிறிஸ்துவனுடைய சமாதானம் எங்களுக்குள்ள வந்தா அது எப்படி வரும்? கிறிஸ்துவனுடைய சமாதானம் அவருடைய சுவிசேஷத்தினூடாக, கிருபையின் நற்செய்தியூடாக நாம ரட்சிக்கப்பட்ட நிச்சயங்கள், மன்னிக்கப்பட்ட நிச்சயங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயங்கள், கிறிஸ்து என்னோட ஒற்றை ஆவியா இருக்கிற அந்த உறுதி, நம்பிக்கை, இவைகள் ஊடாகத்தான் எங்களுக்குள்ள சமாதானம் வேலை செய்யும். அப்பொழுது ரட்சிக்கப்படாத ஆக்களை பார்த்து நாங்க எரிச்சல்பட மாட்டோம், புறாப்பட மாட்டோம், கோவப்பட மாட்டோம். ஜபிக்க முடியாத ஆக்களை பார்த்து நாங்க கோவப்பட மாட்டோம், புறாப்பட மாட்டோம். கடவுளுக்கு ஊழியம் செய்யறவனை ஊழியம் செய்யாதவனை பார்த்து நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வேறு பிரிக்க மாட்டோம், உறவுகளை தள்ளி வைக்க மாட்டோம். இன்னைக்கு தெரியுமா, நியாயப்பிரமாண மனநிலையில நான் ஒரு காலம் இருந்தபடியால ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் என்ன செய்துட்டோம்? ரட்சிக்கப்படாத உறவுகளை தள்ளி வச்சோம். நீ எல்லாம் பாவி, நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளை அல்ல. ஆனா இயேசு என்ன செய்தார்? பாவிகளோடு உட்கார்ந்து இருந்தார். காரணம் என்ன? அவருக்கு உறுதி இருக்கு, தான் யார் என்ற உறுதி அவருக்கு இருக்கு. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் தன்னுடைய கிரியினால வந்ததில்லை என்கின்றது இயேசுவுக்கு தெரியும். பிதா என்னை தன்னுடைய குமாரன் என்று சொன்னார். சோ அதனால இயேசு தன்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். பிதா என்னை பரிசுத்தப்படுத்தினார், அதனால இயேசு சொன்னார் நான் பரிசுத்தம். எல்லாரும் நினைப்போம் இயேசு பரிசுத்தமா வாழ்ந்தபடியாத்தான் பரிசுத்தம். இல்ல, பிதாவினுடைய கட்டளைகளை இவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இயேசு நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் உங்களை நீதிமான் ஆக்கினேன், நான் உங்களை பரிசுத்தமாக்கினேன். இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ற பொழுது எங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உறுதி வரும். அதன் பிறகு எங்கட பரிசுத்தத்தை நாம என்ன செய்ய முடியாது? இழக்க முடியாது. ஒரு பக்கத்து வீட்டு ஒரு மகனையோ மகளையோ நான் போய் அவங்க பாவியா இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு நாம செய்கிற உதவிகள், அவனுக்கு செய்கிற நாங்கள் பாராட்டுகிற அன்புகள், இது ஒன்றுமே எந்த பரிசுத்தத்தை குலைச்சலாக்காது. ஆனா முன்னே எங்களுக்கு அந்த மனநிலை இல்லாதபடியாலதான் நாம் எல்லாரையும் என்ன செய்தோம்? பாவிகளாக நாமளே தீர்ப்பளிச்சு அவர்களோட நம்ம உறவுகளை துண்டிச்சோம். அதனால அநேகர் கிறிஸ்துவை வெறுத்தார்கள், நம்மையும் வெறுத்தார்கள். நாங்க நினைச்சோம் இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டபடியா அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று. இல்ல, எங்களோட நடத்தை அவர்களை வெறுக்க பண்ணினஸ். ஆனா இயேசு சொல்லல, என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு உறவுகளை கைவிடு என்று இயேசு சொல்ல. இயேசு உறவுகளை வளர்த்தார் என்றுதான் சொல்லப்படுது. ஆமீன். சோ ஆகவே இந்த சப்ஜெக்ட் எடுப்போம். நான் உங்களுக்கு பல காரியங்கள் எழுத்துலையும் வச்சிருக்கிறேன். ஏனென்றா சிலதுகளை நாம பிரசங்கம் கொண்டு வந்தோடனே மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். நீங்க நோட் எடுக்கிறார்கள் எழுதலாம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் 2 மனநிலைகள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை உலகத்துல அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் இதுக்குள்ள 2 மனநிலைப்பட்டவர்கள் இருப்பார். 2 மனநிலைப்பட்டவர்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது ரோமர் 8:6 மாம்ச மனநிலை அல்லது மாம்ச சிந்தை அது மரணத்தை கொடுக்குமா? ரோமர் 8:6 மாம்சத்தின் மனநிலை அல்லது மாம்ச சிந்தை அது மரணத்தை கொடுக்கும். மரணத்தை கொடுக்கும்டா இதுல சொல்லப்பட்ட மரணம் நாம கடைசி எங்களோட வாழ்க்கையின் முடிவில வர்ற மரணத்தை பேசப்படுதல்ல, அதல்ல. அதாவது எங்களோட வாழ்க்கையில ஒரு ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லப்படும். அதே வசனம் ஆவியின் சிந்தையோ அல்லது ஆவியின் மனநிலையில் இருப்பவர்கள் அல்லது கிருபையின் மனநிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு என்ன இருக்குமா? ஜீவனும் சமாதானமும் இருக்கு. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்ன?
ஒரு ஆள் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு, இப்ப நீங்கள் இதில் இருக்கிற எல்லாருமே நீங்க இயேசுவை நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? அவருடைய இன்விடேஷனை, அவருடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதால இயேசுவங்களை ஏற்றுக்கொள்ளல. இதுதான் இன்னைக்கு பலர் விடுற தப்பு. அட, நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாம கஷ்டப்பட்டு அவருக்கு எங்களை அர்ப்பணிச்சோம், அதன் பிறகு இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டாரு. இல்ல, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கும், அது எந்த மதமா இருக்கலாம், அவ்வளவும் இயேசுவின் பிள்ளைகள் தான். சோ அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சிலுவையில. எப்படி நான் வேர்ஷிப்ல சொன்னேனோ, ஒரு கல்வனை இயேசு முதலே ஏற்றுக்கொண்டபடியால சிலுவையில அந்த கல்வன் என்ன செய்தான்? என்னை நினைத்தருளும் என்றான். சோ இவன் நினைச்ச அருளும் என்று கேட்டபடியா இயேசு ஏற்றுக்கொள்ளல, இயேசு மரிச்சதே இவனுக்காகத்தான். சோ அப்ப நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், இயேசு எங்களை முதலே அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். சோ எங்கட பாவத்தை தன்மையில சுமந்துட்டார், எங்கட அக்கிரமத்தை தன்மையில சுமந்துட்டார், எங்கட நோய்களை தன்மையில சுமந்துட்டார், எங்க தரித்திரத்தை தன்மையில சுமந்துட்டார். சோ நீங்க ஏற்றுக்கொள்ள முதலேயே இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு சிலுவையில மரிக்கல. சத்தியம் சொல்லுது, சிலுவையில இயேசு மரிச்சபடியா அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, சிலுவையில அவர் உங்களை நேசிச்சபடியா அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சத்தியம் சொல்லுது. சோ இங்கேயே பாருங்க, 2 விதமான மனநிலை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? என்ன பாசப்போல்? இங்கே 2 மனநிலை இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படுது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர், எல்லா நேரமும் போய்வீங்க. இயேசு இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனா இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டார் என்பது, இப்ப பாருங்க, இதுல உதயன் இருக்கு, அவரை குறிச்சு எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குள்ளாக ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயத்தை அவர் எனக்கு தெரியல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தெரிகிறார். என்னண்டா, அது சுதந்திர ஊடாக அவரோட கதைக்கிற பொழுதுதான் எனக்கு தெரியும். சோ அவர் தொடர்ச்சியாக இந்த நற்செய்தியை கேட்கிறார். அவர் முன்னம் இன்னும் இயேசுவை தெரியாது. இப்ப ஒரு 3 கிழமை தான் இந்த ஜூம் மீட்டிங் வர. சோ ஆவியானவர் அவரை தொற்றுக்கு, சத்தியம் அவரை தொற்றுக்கு. சோ அப்ப அவர் கூட இன்னும் புரிய வேண்டிய காரியம் என்னன்னா, கிறிஸ்து ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார். அவருடைய அன்பு உங்களுக்காக ஊற்றப்பட்டாச்சு. இந்த அழைப்பைத்தான் நாம ஏற்றுக்கொள்ள சொல்றார். ஒரு ஆள் சொல்றார், நான் உனக்கு பரிசு நான் தந்துட்டேன், இந்த பரிசை நீ என்ன செய்யும்? மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளு சொல்றார். ஒரு கிஃப்ட் ஒரு ஆள் தருவது, அந்த கிஃப்டை நாம் என்ன செய்யட்டாம்? மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளட்டாம். அதுக்கு பேர் தான் கிஃப்ட், அதுக்கு பேர் தான் பரிசு. ஒரு பர்த்டேக்கோ ஒரு வெட்டிங்குக்கோ ஒரு ஆள் கொண்டு வந்து தர்றது, அவர் மனப்பூர்வமா கொண்டு வரார். அது நம்முடைய மக்கள் மனப்பூர்வமா கொடுக்காத மக்களும் இருக்கிறாங்க, அதை குறிச்சு நான் சொல்லேன். ஒரு சரி, ஒரு பிடிச்ச ஒரு ஆள் நீங்க நல்லா நேசிக்கிறீங்கன்னா அந்த கிஃப்ட் என்ன செய்றீங்க? மனப்பூர்வமா போய் வாங்குறீங்க, மனப்பூர்வமா சந்தோஷமா போறீங்க, அவரோட போறீங்க. இந்த கிஃப்ட் அவர் வாங்கிட்டு அவருடைய ரியாக்ஷனை நான் பார்க்கணும், சந்தோஷப்படுறத பார்க்கணும்னு போறீங்களா இல்லையா? ஆனா அதே நேரத்துல நீங்க சில பேருக்கு கிஃப்டை கொண்டு போவீங்க, வேண்டா வெறுப்பா, என்னத்துக்கடா பர்த்டேக்கு சொன்னான், ஏன் கல்யாணத்துக்கு சொன்னான் என்ற விரக்தியில வேண்டி கொண்டு போறது, அதுவும் இருக்குது. ஆனா ஒரு நல்ல எதிர்பார்ப்போட நீங்க வாங்கிட்டு போறீங்க பாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லுவார் சில வேளை, ஐயோ நீங்க பர்த்டேக்கு வந்தாலே போதுமே, ஏன் இதெல்லாம்? அப்ப அவர் சொல்றார், இல்ல இதை பிடிங்க, சந்தோஷத்தோட நான் கொண்டு வந்திருக்கு என்று சொல்லிக்க அவர் மனப்பூர்வமா அதை என்ன செய்யறார்? ஏற்றுக்கொள்ற. சோ இப்படிப்பட்ட ஒரு பரிசுதான் ரட்சிப்பாக நமக்கு கிடைச்சு. சோ இந்த ரட்சிப்புன்றது சகலதும் உள்ளடங்கின ஒரு ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நமக்கு ரட்சிப்பு தேவை, அன்றாடம் நமக்கு சமாதானம் தேவை, அன்றாடம் நமக்கு அவருடைய கிருபையில நிலைச்சிருக்கணும்.
அன்றாடம் நாம அவருடைய சந்தோஷத்துக்குள்ள இருக்கணும். சோ அதனால இயேசுன்ற ரட்சிப்புன்றது அது ஒட்டுமொத்தமான ஒரு ரட்சிப்பு. அத அவர் என்ன செய்திருக்கிறாராம், நமக்கு தந்திருக்கிறார். இத சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கும். சோ அதை நாம் என்ன செய்வோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். சோ அப்ப ஒரு விசுவாசி முதலாவது என்ன, ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 விதமான மனநிலையில வாழலாம். சோ ஒரு மனநிலை அதை என்னன்னு சொல்றேன், அதுதான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் வாழ்கிற மனநிலை, அல்லது சட்ட திட்ட விதிகளுக்கு கீழ், அல்லது கட்டாயம் என்ற பேர் என்ற விதிகளுக்குள் வாழுகிற மனநிலை. இது கிருபையின் நற்செய்தி வருவதற்கு முதல் எங்களை வழிநடத்தின மனநிலை. நான் என்ன செய்ய வேண்டும், நான் போதுமான அளவு செய்தேனா, தேவன் என்னை பற்றி திருப்தியாக இருக்கிறாரா என்று எப்போதும் தன்னையே பார்த்துக்கொள். ஆனா கிருபையின் மனநிலை, இயேசு என்ன செய்து முடித்தார், சிலுவையில் என்ன நிறைவேற்றப்பட்டது, நான் கிறிஸ்துவில் யார், அல்லது கிறிஸ்துவால் நான் யாராக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கும். ஆமென். சோ இந்த மனநிலை இருந்துதான் நாம் என்ன செய்யணும், மாறணும். அதுதான் சொல்லப்படுது பைபிள், மனத்தை மாற்றுங்கள், மனம் மாறுங்கள். மதம் மாற சொல்லல, மனம் மாறுங்கள். உலகத்துல எல்லா மதங்கள், அதாவது கிறிஸ்தவத்தை நீ மதமாக வழிபடுகிற கிறிஸ்தவ மதமும் கூட இந்த கட்டாய என்கின்ற மனநிலையில தான் நடந்து கொண்டிருக்கு. இப்ப இந்து மதத்திலையும் பார்க்கலாம், முஸ்லிம் மதங்களையும் பார்க்கலாம், எந்த மதத்திலையும், ஈவன் கிறிஸ்தவ மதத்திலையும் பார்க்கலாம். எல்லாருமே ஒரு கட்டாயத்தின் பேரில தான் கடவுளை அடிமைத்தனமாக சேவிப்பது, அதான் கட்டாயம். இப்ப ஒரு வீட்டுல 2 குமாரர் இருக்கிறாங்க வைங்க, அது பைபிள்லயே இயேசு உவமையா சொல்ற, மூத்தவன் இளையவன் என்கின்ற 2 குமார்கள் சொல்லப்படுது. இளையவன் முதலே தன் ஆசிகளை எடுத்து தூர தேசத்துக்கு போய் தகப்பனை விட்டு தூர போய் அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். ஆனா மூத்தவன் வீட்டிலேயே இருக்கிறான். ஆனா மூத்தவன் மனநிலை என்ன, நான் கட்டாயம் அப்பாவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அப்பா என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற மனநிலையில வாழ்ந்தவன் தான் இந்த மூத்தவன். ஆனா இளையவன் தூரத்துக்கு போனான், எல்லாத்தையும் செலவழிச்சான், கடைசியாக பன்றிகளோடு சேர்ந்து தவிட்டை சாப்பிடுவோம் என்று முடிவெடுத்தும் கூட அவனுக்கு தவிடும் கிடைக்கல. அதனால அவன் மனம் திரும்புகிறான். என்ன மனம் திரும்பினான், அப்பாவோட வீட்டுல, என்னுடைய அப்பாவுடைய வீட்டுல பாருங்க, அவன் மனநிலை, அவன் பாவம் செய்தாலும் கூட, அவன் தூர தேசத்துக்கு போனாலும் கூட, அவள் இருந்த மனநிலை என்ன, அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்னுடைய அப்பாவின் வீட்டுல மிகுந்த ஆகாரம் இருக்குது, அப்பாவிடத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கே மிகுந்த ஆகாரம் இருக்கு, சோ அதனால நான் அப்பா வீட்டுக்கு திரும்புவோம் என்கின்ற மனநிலை அவனுக்கு கிருபையினூடாக கிடைச்சிச்சு. ஆனா மூத்தவன் வீட்டுல என்ன செய்யறான், அடிக்கடி வயலுக்கு போறதும் வீட்டை வாரதும். அப்ப மூத்தவன் வீட்டை வர்ற பொழுது இங்க ஒரே ஆரவாரம், ஒரே கொண்டாட்டம். ஏன், அந்த இளையவன் திரும்பி வந்தபடியால அப்பா சந்தோஷத்துல பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அங்க அரேஞ்ச் பண்றேன், பெரிய ஒரு பார்ட்டியை. அப்ப மூத்தவனுக்கு கோபம் வந்துச்சு. நான் அவன் சொன்ன வசனத்தில இருந்து பாருங்க, எங்களோட மனநிலை தான் எங்களோட வார்த்தையாக வெளியில வருது. எங்களுக்குள்ள என்ன மனநிலை நாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமோ அதுதான் எங்களுக்கு இருதயத்தில இருந்து என்ன செய்யுது, வெளியில வருது. அப்ப அந்த மூத்தவன் கேட்கிறான், நான் இவ்வளவு காலம் உமக்கு ஊழியம் செய்தும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தும் எனக்கு நீர் ஒன்றுமே இப்படி செய்ததில்லையே, நீர் சந்தோஷமா இருந்ததில்லையே. அப்ப இவன் மூத்தவன் யோசனை என்ன, அவன் மனநிலை எப்படி இருந்துச்சு, நான் எல்லாம் செய்யறேன், ஜபிக்கிறேன், உபாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஊழியம் செய்யறேன், அப்படியே நாங்க ஒவ்வொன்றா டிக் பண்ணுவோம். முந்தைய பாத்தீங்களா,
ஒரு பாஸ்டர் ஒரு 5 காரியத்தை சொன்னா அந்த 5ஐ நாம செய்யறோமோ உண்டு என்ன செய்வோம், டிக் பண்ணுவோம், எல்லாத்தையும் முத்தரிச்சு செய்வோம். 3 நேரம் ஜோம் பண்ணணும்டா சில பேர் டைமும் போட்டுரும். காலம் 9 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் செத்து கிடந்தாலும் இங்க 9 மணிக்கு ஜோம் போய் கொண்டிருக்கும். புருஷன் இங்க சாக போறாருனாலும் மனசி ஜெபிச்சு கொண்டிருக்கும். மனசி சொல்ல நான் ஜெபிச்சா புருஷன் எழும்புவார், கடைசியா புருஷனை அடக்கம் பண்ண வேண்டியதான் வேறு. சோ இதெல்லாம் ஒரு 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 சட்டமங்களை வழி நடத்துது, அன்பல்ல, ஒரு சட்டமங்களை வழி நடத்துது. எங்களுக்கு சொல்லியாச்சு ஜெபிக்க சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இதுதான் கடவுள் என்று நாம நினைச்சோம். சட்டத்தினால் கடவுள் நம்மை ஆள்வதில்லை, அன்பினால் மட்டும்தான் அவர் நம்மை ஆழ்வார். அன்பினால் கிரியை செய்த விசுவாசமே உதவும். அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினது. சோ சட்டத்தின்படி வாழ்ந்தவன் தான் இந்த மூத்தகுமார். அப்ப அவன் அப்பா சொன்ன சட்டத்தை தன் கடமையாக எடுத்து செய்தான். அப்பா அவனுடைய அன்பு வச்சு செய்யல. அவன் இங்கதான் நாம பெரிய மிஸ்டேக் விடுறோம். இவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கடமைக்காக நாம செய்கிறது அது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் அது திருப்தியாக கொண்டு வராது. அப்ப இந்த மூத்தவன் என்ன செய்யறான்? நான் எல்லாம் இதை வாசிக்க தேவையில்லை, அடிக்கடி பிரசங்கிச்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு வித்தியாச முறையில ஆண்டவங்களோட பேசுறேன். அப்ப இந்த மூத்தவன் சொல்றான், அப்பா நான் உங்களோட வார்த்தை கொண்டுமே தவறிலே, நான் அடிக்கடி உங்களுக்காக உங்கள ஊழியம் செய்தேனே. ஆனா அவர் பாருங்க எப்படி கம்பேர் பண்றாரு. ஆனா இவன் தூர தேசத்துக்கு போனானே, இவன் பாவம் செய்தானே, இவன் உங்களை விட்டு போனானே, ஆனா நான் ஒரு நல்ல மகனாக வாழ்ந்தேனே. இப்ப இவன் மனநிலை ஆண்டவற்ற கிருபைய புரியாத மனநிலை, அப்பாவுடைய அன்பை புரியாத மனநிலை. சோ அதனால அப்பாவுடைய அன்பை இவன் சம்பாதிக்கிறதுக்காக, தகப்பன் தன்மையில வச்ச அன்ப இவன் சம்பாதிப்பதற்காக செய்ததுதான் இவன் மூத்தவன் இவ்வளவு ஊழியத்தையும் செய்தான். இன்றைக்கு உலகத்துல அநேக விசுவாசிகள் இந்த மனநிலையில தான் இருக்கார். அதனாலதான் ஊழியம் செய்கிறார்கள். சோ இது நம்முடைய தகப்பன் இதை விரும்பல. அதனால இளையவனை போல நீங்க தூர தேசத்துக்கு போங்க என்று சொல்லி நீங்க ஒன்றை சொன்னா மற்றதை கைவிட்டுருங்க. அந்த என்ன சொல்ல வாரண்டா, நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பு முதல் உங்களிடத்துல வருது. அதைத்தான் ஜோவான் சொல்ற அழகாக, தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், கிறிஸ்து நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார், அவர் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கின்ற அந்த அன்பில் நிலைச்சிருங்கள். சோ இதற்கு ஒப்போசிட்டா, இதற்கு எதிர்மறையாக நான் சொன்னேன்டா, தேவன் அன்பில் எப்படி நிலைச்சுக்கிறேன்னு தெரியாத யாராவது இருந்தா நான் சொல்றேன்டா, தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை சம்பாதிக்கிறதுக்கு நாம என்னென்ன காரியங்கள் செய்யறோமோ அத்தனையும் நாம அவரிடத்தில் அன்பிலிருந்து நிலைத்திருக்காம தவறி விழுந்தாக்கு, கிருபையை விட்டு தவறி விழுந்தாக்கு. இது ரட்சிப்பை விட்டு விளையல. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிச்சா அந்த ரட்சிப்பு உங்களை இழக்க போறல நீங்க. ஆனா உங்களோட மனநிலையை விட்டு நீங்க விழுந்துருவீங்க. ஆமென். கலாத்தியர் 3 நீங்க கிருபையை விட்டு விழுந்தீர்கள் என்று சொல்லப்படுது. அது ரட்சிப்பை விட்டு விழுந்ததா சொல்லல. அந்த ரட்சிப்பை விட்டு விழுந்தவனோட நாங்க மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. கலாத்து சபை ரட்சிப்பை விட்டு விழுந்தா திரும்ப இயேசு ரட்சிப்பு ஒருவரும் கொடுக்கிறீங்களா? இயேசு ஒருவரை ஒருமுறை ரட்சிச்சா அவர் ஒருபோதும் அந்த ரட்சிப்பை இழப்பதில்லை. மாறாக நம்முடைய மனநிலை திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். சோ உங்களோட மனநிலை திரும்ப அடிமைத்தனத்துக்கு போறபடியால தான் எங்களோட வாழ்க்கையில நாம எழுந்து நடக்க முடியாம இருக்கு. ஆனா இந்த இவனுக்கு இருந்த மனநிலை, இந்த இளையகுமாரனுக்கு இருந்த மனநிலை என்ன தெரியுமா? என்னுடைய அப்பாவுடைய அன்பு மாறாஸ்.
நான் தான் தூர தேசத்துக்கு போனேன், நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் எல்லாத்தையும் செலவழிச்சேன். ரைட்? ஆனா இன்றைய அப்பாந்தி அன்பு மாறாதென்ற உண்மை, அந்த ஆழமான சத்தியம், ஒருவரை உயர்த்தக்கூடிய அந்த அறிவு, ஒருவரை தூக்கி கோபுரத்துல வைக்கக்கூடிய அந்த அறிவு இந்த இளைய குமாரத்தான் இருந்தது, மூத்தவன்கிட்ட இருந்தது இல்லை. இதுக்கு பேர் தான் கிருபை, இதுக்கு பேர் தான் அன்பு. சோ அப்பா மூத்தவனோட சந்தோஷமா இருக்கல, வீட்டை இருந்து எல்லாத்தையும் நான் ஒழுங்கா செய்துட்டேன், 2 பாக்ஸை டிக் பண்ணிட்டு, இந்தாங்க அப்பா நீங்க சொன்னதெல்லாம் செய்துட்டேன், இந்தாங்க புடியுங்க, என்னை ஆசீர்வதிங்க. அப்படிதான் ஜெபம். நான் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க. நான் உபாசிச்சுட்டேன், என்னை ஆசீர்வதிங்க. நான் ஊழியம் செய்துட்டேன், என்னை ஆசீர்வதிங்க. நான் 4 பேரை சேர்ச்சுக்கு கொண்டுட்டேன், என்னை ஆசீர்வதிங்க. நான் தசமாத்தை கொடுத்துட்டேன், என்னை ஆசீர்வதிங்க. டிமாண்டிங். என்ன நடக்குது? டிமாண்டிங், வலியுறுத்தல். சோ இதுக்கு பேர் அன்பல்ல. சோ மூத்தவன் எதுதான் செய்யறான். ஆனா இளையவன் சும்மா மோதிரம் போட்டு பாதரட்ச போட்டு, அப்பா பெரிய கொண்டாட்டம், ஆட்டுக்குட்டி அடிச்சு, ஒரு கொளுத்த ஆடு அடிச்சு பெரிய பாட்டி நடந்துச்சு. அப்ப அந்த மூத்தவனுக்கு இயேசு ஒரு மறுமொழி சொல்றா தெரியுமா? ஏய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதானே. அப்ப அதை குறித்து நாம தப்பாத்தான் விளங்கி கொண்டோம். என்னுடையதெல்லாம் உன்னுடையதானே. மூத்தவன் ஊழியம் செய்தபடியாலதான் ஆண்டவர் சொல்றாருன்னு தான் நாம நினைச்சோம். இல்ல, ஆண்டவர் என்ன நோக்கத்துல சொல்றா தெரியுமா? உன்னோடதான் இருக்கத்தக்கனாவே நான் ஏற்கனவே உன்னை ஆசீர்வாச்சிருக்க, நீ அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தால சுதந்திரிக்காம நீ உண்ட ஊழியத்தால செய்ய எடுக்க பார்த்திருக்கிறாய், அது உண்ட தப்பு. கிருபைய நீ உண்ட ஊழியத்தால அல்லது உண்ட ஊழியத்தின் விலையால நீ இந்த கிருபையை மதிப்பிட்டாயே, அங்கதான் நீ பெரிய புலவிட்டாய். தேவனுடைய கிருபையால வந்த ஆசீர்வாதத்தை நாம ஜெபம் என்ற விலையால, உபவாசம் என்ற விலையால, ஊழியம் என்ற விலையால, அல்லது கிரியல் என்ற விலையால அந்த கிருபையை சம்பாதிக்க முயற்சித்தோமே, அங்கதான் தப்பு விட்டோம். ஆனா பைபிள் சொல்லுது, கிருபையால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால், அன்பினால் நாம் பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டபடியால், நீதிமான் ஆக்கப்பட்டபடியால், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டபடியால், அன்பின் நிமித்தம் நாம செய்கிற ஒவ்வொன்றும் அவருடைய பார்வையில வெளியேற பெற்றதா இருக்கிறது. சோ கிருபை நம்ம சோம்பரி ஆக்காது. சிலர் நினைக்கிறீங்க கிருபையில இளைப்பார்னா அது சோம்பரித்தனம். இல்ல, கிருபை நம்ம வேறு மனநிலைக்கு நடத்து, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சோம்பரி ஆயிட்டேனா? முன்னே நான் நியாயப்பிரமான மனநிலையா இருக்கேன். நான் என்ன செய்தேன்? ஒரு சர்ச்சுக்கு போனேன், வீட்டை வந்தேன், சர்ச்சுக்கு போனேன், வீட்டை வந்தேன். ஓகே, சரி, அந்த இடத்துல இருக்கிற அதே குண்டுச்சட்டிக்கு குதிரை ஓட்டினேன். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறேன்? அவருடைய நற்செய்திய நான் என்ன செய்யறேன்? என்னால இயன்ற அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். கேட்ட உங்களுக்கும் கூட நான் 1000 தரம் திருப்ப சொல்றேன். காரணம் என்ன? இங்க விஷயம் இருக்கிறது. இது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். சோ எப்படி வளருவார்கள்? வார்த்தை இல்லாம எப்படி வளருவார்கள்? கிருபையின் உபதேசம் இல்லாம எப்படி வளருவார்கள்? தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் இருக்கிறதே. சோ அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி நம்புவார்கள்? ஆமென். சோ நான் செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருக்குத்தானே, நான் செய்ய வேண்டும், அது நியாயப்பிரமாண மனநிலை. அதை ஏற்கனவே சொல்லிட்டு, இந்த மனநிலை எப்போதும் மனிதனுடைய செயல்களை கொண்டு அடிப்படையானது. இந்த மனநிலை எப்போதும் மனிதனை கொண்டு அவனுடைய செயல்களை கொண்டதான அடிப்படை. நான் போதுமான நேரம் வேதாகம் வாசிக்கிறேனா? நான் ஜெபித்தேனா? அதனை நான் சொன்னேனே, இதெல்லாமே செய்யக்கூடாது இல்லை. ஆனா கிருபை மனநிலை மேலேயும் இதெல்லாம் இருக்கு. ஆனா மனநிலையை புரிஞ்சொல்லுங்க, அல்லது மோட்டிவேஷனை புரிஞ்சொல்லுங்க. என்ன மோட்டிவேஷன் உங்களை வழி நடத்து?
நான் ஜெபித்தேனா? நான் போதுமான நேரம் வேதாகம் வாசித்தேனா? நான் போதுமான பரிசுத்தமாக இருக்கிறேனா, வாழ்கிறேனா? நான் தவறு செய்து விட்டேனா? தேவன் எப்போதும் என்னிடம் கோபமாக இருக்கிறாரா என்று எங்களை சிந்திக்க வைக்கிறது. நம் கவனம் இயேசு கிறிஸ்துவில இருந்து என்ன செய்து நம்ம பார்க்க. அதனால ரோமர் 10:3 பாருங்க, தேவனுடைய நீதியை அறியாமல். ரோமர் 10 என்ன சொல்லுது? தேவனுடைய நீதிய, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதிய ஒரு மனுஷன் அறியாமல் தங்கள் சொந்த நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால். இன்னைக்கு மனுஷர்கள் தேவனுடைய நீதியை குறிச்சு அறியா, தேவனுடைய நீதியை குறிச்சு அந்த அறிவு இல்லையென்றா நாம அதை நம்ப மாட்டோம், விசுவாசிக்கலாம். தேவனுடைய நீதி அது என்னவா வருதுதான்? ரோமர் 5 அது இலவசமா, இது ஈவு. அதுக்காக, தேவனுடைய நீதிக்காக ஒருவனும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. சோ மக்கள் அதை அறியாம தங்களுடைய சொந்த நீதியை நிலைநிறுத்த நாடுகிறார். அதனால தேவனுடைய நீதிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லது தேவனுடைய நீதியை பெறாம, அல்லது பெற்றுக்கொண்ட நீதி அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய சுயநீதி, இந்த மூத்த குமாரனை போல வாழைக்கு சுயநீதி தான் இருக்க. தேவ நீதி எங்களுக்கு என்ன செய்யாதான்? கிரிய செய்ய. இயேசு சொல்லல உன்னுடைய நீதியை உருவாக்கு, உன்னுடைய நீதியை கொண்டு வா, உன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு வா, அதை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லல. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லு. ஆசீர்வதிப்பேன் என்றும் சொல்லு. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தா உங்களுடைய நிலைமையை வச்சுத்தான் அவர் ஆசீர்வதிக்க போறார் என்ற ஒரு அர்த்தத்துக்கு வரும். அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமீன். ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லல, ஆசீர்வதிச்சிருக்கிறார். சோ அதனால இந்த பவுண்டேஷன்ல இருந்து உங்க வாழ்க்கையை மனநிலையை மாத்திக்கொள். இன்றைக்கு நீங்க மாத்தினால நாளைக்கு திரும்ப பழைய மனநிலை வரும். ஒரு பிரச்சனை வந்தா பழைய மனநிலை வரும். சோ அதனால உங்களோட மனநிலை அப்படியே மாறி 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 ரெண்டுக்குள்ளையும் கலந்து நீங்க வாழ்றபடியால உங்களோட வாழ்க்கையில ஒன்றும் வேலை செய்து. உங்களோட நீதியை உருவாக்க சொல்லல, கிறிஸ்துவின் நீதியை நீ விசுவாசி என்றுதான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் நீதியை நீ ஏற்றுக்கொள். இயேசு முடித்தார் என்கின்ற மனநிலையில வாழ். இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ள பெரிய போராட்டம், இயேசு சிலுவையில் செய்து முடிச்சார் என்கின்ற மனநிலையில வாழ மாட்டார். அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அவங்களுடைய ஜபத்தை, துதிய, அல்லது ஊழியத்தை, அல்லது வாழ்க்கை நடத்தைய பார்த்தா இயேசு முடிக்காதவர்களை போலத்தான் ஜபமும் இருக்கும். ஆமே, நான் எவ்வளவு நல்லவனுக்கு பதிலாக அதை பார்க்கிறத விட, இன்னைக்கு நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிறவர்கள் மற்றவரோடு ஒப்பிட்டு தங்களை பரிசுத்தவான எடுத்துக்கொள்வார். கவனிச்சு பாத்தீங்களா? உங்களோட சபைகளுக்கு இல்லையே நீங்க இந்த ஏற்றத்தாழ்வை நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அதுக்கு சரியான விடை இல்லாம சில விசுவாசிகள் கூட மன ரீதியாக தாக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். எங்களை பாவியாக பார்க்கிறார்கள். தங்களை போல ஒரு ஊழியக்காரனாக எங்களை பார்க்கிறார்கள். இல்லை, ஊழியம் செய்வர்களை புறம்பாகவும், தசமாவம் கொடுக்கிறவர்களை புறம்பாகவும், தசமாவம் கொடுக்காதவர்களை புறம்பாகவும், பரிசுத்தமாக ஒளிவிடமாக பாவம் செய்கிறவர்களை எல்லாரையும் மன்னிச்சு வெளிப்புறமான பாவம் செய்கிற ஆட்களுக்கு தண்டனை கொடுக்கிறதும் நடக்குதா இல்லையா? பாசுரை விட பாவம் செய்யலாம், ஆனா அவர் பரிசுத்தம். அவரை நாங்க நியாயம் தீர்க்க போறதில்லை. ஏன் தன்னுடைய ஊழியக்காரன் மேல் கை போடாதே என்கின்ற ஒரு வசனம் நம்ம என்ன செய்யுது? தச்சுக்கொண்டே இருக்கு. சோ இந்த மனநிலை, நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிறவர்கள் இலகுவாக மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை தங்களை தாழ்மைய குறைவானவர்களாக நினைச்சு, நாங்க ஜெபிக்கிறவர்கள், நாங்க உபாசிக்கிறவர்கள், நாங்க வர்ஷிப் பண்றவர்கள், நாங்க தசமாம் கொடுக்கிறவர்கள், நாங்கள் ஊழியக்காரர், நாங்க முன்னிலையில் நிற்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லி சொல்லி
பிரிவினைகளை உருவாக்குற இதைத்தான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவீரம், பிரிவினைகள் என்றெல்லாம் சொல்லப்படுது. இது எங்க இருக்குன்னு சொன்னா நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களுக்கு. ஓகே, வடிவாக திரும்ப சொல்ற, நியாய பிரமாணம் கூடாதல்ல, நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. நியாய பிரமாணத்துக்கு கீழ் வாழ்வதனால் வருகிற பிரச்சனையை குறித்து தான் நாம் பேசுறோம். ஏன்? நாங்க பாவிகள், பலவீனமாக இருந்தவர்கள். நியாயப்பிரமாணத்தின் மூலாக எந்த மனுஷனும் நீதிமானாக முடியாது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அதனால பவுல் சொல்றார், இங்க அதை விட்டு என்ன செய்யுங்க, அந்த மணலை விட்டு, உங்களோட சொந்த முயற்சிகளை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, கிருபைக்குள் பிரவேசி. உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வந்த பிறகு, ரட்சிப்பினுடைய சமாதானம் வந்த பிறகு நீங்க என்ன செய்வீங்க? உண்மையாக மனுஷனை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. கட்டாயத்தின் பேரில் யாரை நீங்க நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிசாசுடைய தந்திரம், இது பிசாசுடைய தந்திரம். இயேசு சொல்லல கட்டாயமா எனக்கு ஊழியம் செய்ய இல்ல, பிசாசுடைய தந்திரம். ஆகவே நாம் என்ன செய்யறோம்? அவருடைய சத்தியத்தில முதலாவது இளைப்பார். நன்றி இயேசுவே. என்ன சொல்லுது கொரிந்தியர் 1:30? அவரே கிறிஸ்துவுக்குள் எனக்கு நீதி, பரிசுத்தம், மீட்பு, ஞானம் எல்லாமே அவரே. ஆகவே நான் கிறிஸ்து வந்த பரிசுத்தத்தில இளைப்பாறுவோம், கிறிஸ்து வந்த நீதியில இளைப்பாறுவோம். அப்ப இதை விட்டுட்டு இன்றைக்கு அநேகர் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ் வாழ்கிற மனநிலையில இருக்கிறபடியால அவர்கள் தாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை பார்க்கிறார்களே ஒழிய இயேசு நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். நாங்க உண்மை உள்ளவனாய் இருந்தாலும் இயேசு உண்மை உள்ளவர், இயேசு விசுவாசம் உள்ளவர், இயேசு வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ளவர், இயேசு அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் நீதி, அவர்தான் பரிசுத்தம், அதுதான் என்ற வாழ்க்கைக்கு கடந்து வருவதென்று நம்புகிறவன் மற்றவர்களை ஏளனமாக ஒருபோதும் எண்ண மாட்டான். நீங்க மற்றவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இயேசுவே, நான் முந்தைய ஒரு காலம் இந்த மனநிலையில இருந்தேன், முந்தைய ஒரு காலம் எனக்கு ரட்சிப்பினுடைய அறிவு இல்லை, கிருபையினுடைய அறிவு இல்லை, நீதிமானாக்கப்பட்ட அறிவு இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்ட அறிவு இல்லை, உம்மோட ஒன்றாக ஜெரிப்பிக்கப்பட்ட அறிவு இல்லை. ஆனா இப்பொழுது இந்த அறிவு உம்முடைய கிருபையின் மனநிலையில பிரவேசிச்சு நான் சுதந்திரமா வாழ்ந்தோன்றிருக்கேன். ஆனா இவர்களோ இன்னும் அறியல. இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்கின்ற ஒரு நினைப்புதான் வெறுமொழிய அவர்களை நீங்க ஏளனமா பார்க்க முடியும். ஏன்? எந்த ஒரு மனுஷனுடைய பரிசுத்தமும் அவனுடைய கிரியைகள்ல தங்கி இல்லை. சோ ஆவியானவர் பாருங்க, கிருபையின் சத்தியம் எங்களுக்கு நல்ல கனியை கொண்டுறதா இல்லையா? கொண்டுருஸ். அவர் அறிகிற அறிவினால நல்ல கனி வெளியில வருதா இல்லையா? வருகிறது. இதைத்தான் யோவான்ல இயேசு சொல்றார், ஒருவன் என்னில் நிலைச்சிருந்தால் அவன் தானாக கனி கொடுப்பான், ஒருவன் என்னுடைய அன்பில் இளைப்பாறினால் அவன் தானாக கனி கொடுப்பான். ஆமென். இந்த ரெண்டு மனநிலை இருக்கிறாங்க இடத்துல விசுவாசமும் வேறுபடும். இதை குறிச்சு தான் நான் போன கிழமை பேசினேன். இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற மனநிலை அல்லது தங்களுடைய பலத்தை தங்களையே பார்க்கிற மனநிலை, விசுவாசம் எப்படி பார்க்கும் தெரியும்? நான் விசுவாசிக்க வேண்டும், நான் விசுவாசிக்காவிட்டால் தேவன் செய்ய மாட்டார், என்னுடைய விசுவாசம் போதுமா போதாதா என்று தன்னை குறிச்சே பார்க்கும். இவர்கள் சொல்வார்கள், ஆபிரகாம் விசுவாசித்தான், பாத்தியா? ஆபிரகாம் விசுவாசத்தை பாத்தியா? அதப்போல் நீ விசுவாசி, அதனாலதான் நீ இப்படி கிடக்கிறாய் என்று சொல்லும் என்று அவர்களுக்கு. அதற்கூட நாம என்ன செய்யறோம்? எங்களோட மனநிலை பிரமாணத்துக்கு இருக்கிறபடியா, நியாய பிரமாணம் இருக்கிறபடியா நாம் எந்த வசனத்தை வாசிச்சாலும் அதை பிரமாணத்துக்காக கொண்டு போவோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்ற வசனம் இருக்கு. சோ அப்ப
நியாயப்பிரமாண மனிதர்களுக்கு அந்த வசனத்தை வாசிச்சா என்ன பார், இங்க பார் சொல்லப்பட்டிருக்கு, அன்பில்லையண்டா நான் தேவனை அறியலையா. சோ அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரன் ஏசி காட்டிக்கு நான் தேவனை அறியலையா. ஆனா கிருபையின் கண்ணோட்டத்துல அதல்ல அந்த வசனத்தினுடைய விளக்கம். அன்பு இல்லாதவன், அதாவது கிறிஸ்துவனுடைய அன்பை புரியாதவன், அவன் தேவனை அறிய மாட்டான். தேவன் ஒரு கொள்ளக்காரன், தேவன் ஒரு கோபக்காரன், தண்டிக்கிறவர் என்று ஒருவன் அறிஞ்சானண்டா அவன் ஒருபோதும் தேவனை அறியான். இன்றைக்கு இயேசு அப்படித்தான் பிரதிபலிச்சாச்சு. உலகத்தில் இருக்கிற மற்ற கடவுளை போல கண்ணை தோண்டுவார், காதை புடுங்குவார், கையை வெட்டுவார் என்று சொன்னா நீங்க தேவனை அறியல. அதுதான் இந்த வசனம் சொல்றது. அன்பில்லாதவன், கிறிஸ்துவின் அன்பை புரியாதவன், அறியாதவன், அவரை இன்னும் அறியல. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது என்ன, தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் எப்படி இருக்கு பாருங்க, அன்பாகவே இருக்கிறார். அவர் நேற்றைக்கு கோபமா இருந்தவர், இன்றைக்கு மறுபடியும் அன்பா வந்துட்டார். நாளைக்கு என்ன மாதிரி இருப்பாரோ யாருக்கு தெரியும், கொலகாரனா மாறுறாரோ தெரியாது. என்ற மாதிரி தான் அநேகர் இயேசுவை பிரதிபலிக்கிறார். ஆனா இயேசு அன்பாகவே இருக்கிறார், அவருக்கு வேற குணாதிசயம் இல்லை. சோ அதனாலதான் யோவான் சொல்றார், அன்பில்லாதவன், அதாவது கிறிஸ்துவின் அன்பை பெறாதவன், அறியாதவன், அவன் தேவனை அறிய போறதில்லை. உலகத்துல இருக்கிற மற்ற கடவுள் சரிமா சில பேர்கள் வச்சிருப்பாங்க வேற மதத்துல. ஓ இது கொல்லுகிற கடவுள், இது அழிக்கிற கடவுள், இது உருவாக்குற கடவுள், இது அப்படி அல்ல இயேசு. இயேசு இந்த மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருக்க கடவுள் என்று சொன்னாரே எபேசியர்ல. கிறிஸ்து அதை வாசிச்சுட்டு தான் நான் முடிக்கணும். கிறிஸ்துவின் மனநிலை எபேசியர் பாசப்போ எபேசியர் 2 இருக்கு என்ன கிறிஸ்துவின் மனநிலை எல்லாதோ ஒன்று இல்லையா? பிலிப்பியர் சாரி அதற்கு வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேன். 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அதாவது கிறிஸ்து இயேசு சிந்திச்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியுமா என்ன சிந்திச்சார்? மண்டே என்னத்தை சிந்திச்சார், டியூஸ்டே என்னத்தை சிந்திச்சார், வெனிஸ்டே. சோ அப்ப இது என்னத்தை பேசுதுன்னு சொன்னா அடுத்த அப்படியே வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை, தேவனுக்கு சமமாயிருப்பதை. அப்ப இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க பிதா வேற இயேசு வேற. அவர் பிதாவும் குமாரனும் உண்டு, சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நான் பெரிய கடவுள், நாம் பெரிய கடவுள், இவைக்காக நாம் ஏதாவது ரங்கி செய்யணுமா, இவன் பாவத்தை நாம் மன்னிக்கணுமா, எப்படியாவது சிந்திச்சாரா? இல்ல நாம இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இவனெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போற கூட்டம் தானே. அப்ப நீங்க அவங்கள விட்டு தூர போனா அவங்கள யாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது? உங்களோட சின்னல்ல தூக்கி வளர்த்த பெரியப்பாவா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், ஆன்டியா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம், அம்மம்மாவா இருக்கலாம், எத்தனை பேரா இருக்கலாம். இயேசு சொன்னாரா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இத கொள்ளையாடின பொருளா வச்சு எல்லாரையும் தூக்கி எறி, இவங்களுக்கு இல்ல போனியண்டா நீ உன்னை இழந்துருவாய் சொல்லலையே. இயேசு உங்களை தூக்கி எறிஞ்சாரா பாவி என்று? வாசிங். தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுக்கிறாரா? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய
முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். ஆமென். ஓகே, நன்றி. சோ அப்ப இயேசு வந்து என்ன செய்தார்? அவர் முதலாவது நீங்க புரிஞ்சுள்ளணும், இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்றது வந்து என்ன சிந்தையை பேசப்படும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுள் என்று சொன்னா அது என்ன சிந்தைன்னு நமக்கு தெரியணும். தெரியாம அவர் என்ன சாப்பிட சிந்திச்சார், என்ன உடுப்பு போட சிந்திச்சார், அல்லது எந்த கல்யாண வீட்டுக்கு போட சிந்திச்சார், இது அன்றாட ஒரு மனுஷன் வாக்குல வர்றது போல சிந்தனை எல்லாத்தையும் நாங்க புரிஞ்சு கொள்ள இல்லை. அவருடைய சிந்தை எப்படி என்றா, அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று அவருடைய சிந்தை இருந்தது. தேவனுடைய சித்தம் என்ன? தன்னுடைய தகப்பனுடைய சித்தம் என்ன? இவருடைய மரணத்தினாலதான் உலகமே ரட்சிக்கப்படணும். சோ அதனால தான் கடவுளோட இருக்கிறேன், நான் பிதாவுடைய குமாரன் என்று தெரிஞ்சும் கூட இறங்கினார் கீழே. நான் அவரை விசுவாசிப்பதால் நான் நீதி, நான் பரிசுத்தம். என்னிடத்துல ஒரு குற்றத்தை இவர்கள் காண முடியாது. காரணம், இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இவர் வாழையது. இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக வந்தாலும் கூட, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொண்டாலும் கூட, அவருடைய மனநிலை நியாயப்பிரமாணத்தினால இல்லை. இது அநேகர், இவன் நான் கூட எந்த ஒரு ஊழியக்காரனும் பிரசங்கிச்சதானா இன்னும் நான் இந்த காலால கேள்விப்படேன், இருந்திருக்கலாம், நான் கேள்விப்படேன். இது எனக்கு வந்த ஆவியானவர் தந்த வெளிப்பான். இயேசு அந்த மனநிலையில வாழையில எப்படின்னா, ஒரு காரியத்தை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இயேசு வந்து உபவாசம் இருந்து பிறகு வனாந்தரத்துல சோதிக்க கொண்டு அனைவர் நினைக்கிறாங்க உபவாசம் இருந்தா இயேசு எங்களை விடுவிப்பாரு. இல்ல, உபவாசம் இயேசு இருந்தார், அதனால உபவாசம் இருந்தா நோ 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 நோ. உபவாசம் இருந்ததால இயேசு விடுவிக்கப்படல. ஆனா இயேசு வந்து அவருடைய மனநிலை அல்லது அவருடைய நம்பிக்கையை பாத்தீங்கன்னா, பிசாசு சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். எனக்கு எப்படி சந்தேகத்தை கொடுக்குது? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப இது இன்னொரு வடிவில், இந்த நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். அப்ப இயேசுக்கு சோதனை எங்க வருது? நம்பிக்கை, பிதா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் வருது. ஏனென்றா பிதா ஏற்கனவே நீ என்னுடைய நேச குமாரன் என்று சத்தமாக இவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறினோன்னு சத்தமா சொன்னாரா இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? சொன்னார். அப்ப இயேசு வந்து பரிசுத்தமானது, நீதிமானானது, அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டது என்னத்தினால? இவர் செய்த கிரியையினாலயா? இல்ல, இவருடைய நம்பிக்கை. இவர் ஞானஸ்தானத்துக்கு பழைய உடன்படிக்கையின் படி ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் இவர் தேவனுடைய பிள்ளையாக முத்தரிக்கப்பட்டார். இந்த முத்தரிப்பை இவர் நம்பினபடியால பிசாசுக்கு இவர் என்ன செய்தார்? பிசாசு கேட்குது, தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன மறுபடி சொன்னார்? இயேசு சொன்னாரா, பிசாசு ஓகே கல்லை கொண்டு வா, என் அப்பா அப்பமா மாத்த எனக்கு உதவி செய்வார் என்று சொன்னாரா? இல்லது தான் பிள்ளை என்ற அந்தஸ்தை உறுதியா அப்படியே சொன்னாரா? இங்கதான் கிறிஸ்தவர்கள் நீங்க பிளவுறீங்க. உங்களை பிதாவுக்கு முன்னம் உங்களுடைய கிரியையினால நிரூபிக்க தேவையில்லை. சபையில நீங்க உங்களுடைய கிரியையினால நீங்க யார் என்பதை நிரூபிக்க தேவையில்லை. அது பிதாவுக்கு விரோதமான ஒரு செயல். நீங்க கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்டபடியால் நீங்க கிரியை செய்யலாம். ஆனா நீதிமானாக்க போறதுக்காக கிரியை செய்யக்கூடாது. இங்க பிசாசு கேட்ட கேள்வி என்ன? நீர் தேவனுடைய பிள்ளையானால், குமாரனானால். அப்ப இன்னொரு வடிவில சொன்னா பிசாசு எப்படி வந்து கேட்ட தெரியுமா? இந்த கேள்வியை நான் உங்களுக்கு விளங்குற வடிவாக சொன்னேன்டா, பிசாசு எப்படி வந்து கேட்ட தெரியுமா? இயேசுவே, நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, இந்த கல்லை என்ன செய்யும்? அப்பமா மாத்தும். அப்பொழுது உண்மை அவர் உன்னை பிள்ளையாக மாற்றும். நீ தேவனுடைய பிள்ளைன்னு தானே சொல்றீர். அப்ப என்ன கல்லை அப்பமா மாத்தலாம் தானே?
இன்னைக்கு பிசாசு சொல்லு, நீ தேவனுடைய நீதிதானே, பரிசுத்தானே பெற்றிருக்கிற, அப்பே நீ கஷ்டப்படுற என்று பிசாசு உங்களுக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, அதுதானே சவேசனம் அடிக்கடி சொல்றாரு, நீதிமானுடைய ஆசீர்வாதம் சில தங்கும். அதுதானே நானே அப்ப கஷ்டப்படணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட உறுதியை விட்டு விலகுறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சல்ல தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை வச்சுத்தான் நாளடைவுல உங்களோட பொருளாதாரம் மாறும். ஆனா பிசாசு உங்களோட வெளி பிரகாரமான வாழ்க்கையை கொண்டு உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உங்களை அடி தளமாகிய உங்களோட அஸ்திவாரத்தை உடைக்கப்படும். ஆனா இயேசுவோ அஸ்திவாரத்தை விட்டு அவர் வெளியில வருகிறார். ஏன்னா அவர் இருக்கிறது வனாந்திரம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது, வனாந்திரத்தெல்லாம் கொண்டு போன. அங்க அவருக்கு சாப்பிடறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, வனாந்திரம். அப்ப என்ன? பசி. உவாசம் வரை இருந்து வந்திருக்கிறார், பசி, வனாந்திரம். இப்ப பிசாசம் பாருங்க, அடையாளத்தை வந்து குறி வச்சுட்டு, இயேசுண்ட அடையாளத்துல குறி வச்சுட்டு, எதை வச்சு குறி வைக்கிறா? அங்க சாப்பிடறதுக்கு இவருக்கு சாப்பாடு தேவை, வனாந்திரம், பசி. அப்பதான் சொன்னான், ஓகே கல்லை அப்பமா மாற்று, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இயேசு வந்து அவர் யாரென்று தெரியும். அவர் சிலுவையில மரிச்சுத்தான் தான் ப்ரூவ் பண்ண போகல. தான் தேவனிடத்துல வந்தவன், தேவனுடைய குமாரன், தேவனுடைய நீதி நான் தான், தேவனுடைய பரிசுத்தன் நான் தான். நான் சிலுவையில மரிச்சால் தான் இந்த உலகமே தனக்குள் ரட்சிக்கப்படும் என்ற அறிவு அவருக்கு இருந்தபடியா தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார். நான் நினைக்கிறேன் சிலருக்கு இந்த கூஸ் பம்ப் வருது, சொல்லுவாங்களே இந்த மயிர் சிலிக்குதுன்றான். எனக்கு அப்படி சிலிக்குது. ஏனென்றா இப்படி என்னோட பேசல ஆண்டவர். நான் சிலுவைக்கு போனது நான் நன்றாக நான் யாரென்று தெரியும். நான் தேவனுக்கு சமமானவன், நான் நீதி, நான் பரிசுத்தம். அவர் போய் சிலுவையில தன்னை யாரென்று நிரூபிக்க வரையில அவர் இப்படி இருந்தும் கூட அவர் என்ன செய்யறார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த சிந்தை உங்களுக்கு இருக்க சொல்லு. என்ன? கிறிஸ்துவின் நீதி நீங்க அவரை விசுவாசிச்சபடியா அவர் அத மரணத்தினூடாக எங்களை நீதிமானாக்குற அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றிட்டார். அப்ப உங்களோட மனநிலை உறுதியா இருக்கணும். நான் கிறிஸ்துவுக்கையா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்ற தகப்பனால, என்ற இயேசுவால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய மனநிலையால நான் பரிபூர்ணமான கிருபையின் மேல் கிருபை பெற்றவன். சோ அதனால நான் இன்றைக்கு என்ன செய்யறேன்? என்ன தாழ்த்துகிறேன். என்ன நேசிக்க முடியாத ஜனங்களை நான் நேசிக்கிறேன். ஏன்? எனக்குத்தான் தெரியும் நான் யாருண்டு. நான் ஒருவரை நேசிக்கிறதால நான் நீதிமான் ஆகிறேன். நான் நீதிமான் ஆனபடியா மற்றவனை நேசிக்கிறேன். நான் மற்றவன் குறைய நான் பெருசாக கதைக்கல. ஏன்? நான் இயேசுவை பெற்றிருக்கிறேன். ஆமேன். மற்றவன் குறைய பார்க்கிறேன், நான் மற்றவன் நிறைவை பார்க்கிறேன். இதுதான் எனக்கு அன்பு சொல்லி தருது. கிறிஸ்துவின் அன்பு இதைத்தான் சொல்லி தருது. நான் மற்றவனுக்கு நான் போலி நடிப்பாக தாழ்மைப்படையல, மற்றவனுக்கு போலியாக நான் அன்பு செலுத்தல, மற்றவனை நான் ஏண்டா நான் நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிற பொழுது நான் போலியாத்தான் அன்பு செலுத்த முடியும். ஏன்? கட்டாயத்தின் பேரில் செய்யறனே, அன்பு நிமித்தம் நான் செய்யலே. இவன் ஊழியம் கொடுத்து நான் அன்பு நிமித்தம் செய்யலே. நான் ஒரு போலியான ஊழியம் எல்லாம் செய்யறேன். அது என்ன போலியான ஊழியம் என்றா, நான் செய்தால்தான் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், இந்த மனநிலைகள் எல்லாத்தையும் நீ விட்டு என்ற கிருபைக்குள்ள நீ என்ன செய்? பிரவேசி. அப்ப கிறிஸ்துவின் மனநிலை என்ன? தன்னை நிரூபிக்க அவர் சிலுவையில தன்னை நிரூபிக்கிறதுக்காக பிதாவோட வாழையில அவர் பிதாவுடைய அன்பில் இழைப்பாரினார். பிதா தன்னை தனக்கு தந்த அடையாளத்தில் அவர் வாழ்ந்தார். பிதா தந்த பரிசுத்தத்தில் அவர் வாழ்ந்தார். அதே போலதான் எங்களையும் வாழ சொல்ற. நான் தந்த நீதியில வாழுங்க, நான் தந்த பரிசுத்தத்துல வாழுங்க, நான் தந்த ஞானத்துல வாழுங்க, நான் தந்த சமாதானத்துல வாழுங்க, நான் தந்த ரட்சிப்புல வாழுங்க. ஆமென். சோ அப்ப இந்த ரெண்டு மனநிலை உள்ள மக்கள் கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்.
ஒரு தகப்பனுக்கு கீழே நான் சொன்னேனே 2 மகன் இருந்தது போல நம்முடைய தகப்பனுக்கு கீழே 2 மனநிலை உடைய மக்கள் இருந்து கொண்டே இருப்பார். ஒன்றே ஒன்று, இந்த 2 மனநிலையும் ஒத்துப்போவாஸ். சோ அதனாலதான் நாம சில வேளை நாம சில சர்வீஸ்களுக்கோ அல்லது சில காரியங்களுக்கு போக முடியாத ஒழிய, ஆனா மக்களை யாரையும் நாம வெறுக்க முடியாது. அன்பு அன்புதான். ஆமென். சோ நியாயப்பிரமாண மனநிலை சொல்லும், உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக, இயேசு உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக நீ என்ன செய்? சில வேலைகளை செய், சில கடமைகளை செய் என்று சொல்லும். ஆனா கிருபையின் மனநிலையில் இருப்பவர்கள் அவர் பரிபூர்ணமாய் மனப்பூர்வமாய் உன்னை ஏற்றுக்கொண்டபடியால, மனப்பூர்வமாய் அவர் உனக்குள்ள வாசம் பண்றபடியால, அந்த அன்பில இருந்து, அவருடைய அன்பில இருந்து வருகிற வெளிப்பாடுதான் எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டே இருக்கும், எங்களை உண்ட செய்யறதுக்கு உந்திக்கும். மற்றது நியாயப்பிரமாண மனநிலை எங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக வேலை செய்யும். அதுதான் எபேசியர்ல கலாத்தியர்ல மிகவும் அழகாக பவுல் சொல்லுகிறார். அடிமையானவன் என்ன செய்வான்? வீட்டில நினைத்திறான். ஒரு 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 தாப்பன் வீட்டில ஒரு குமாரனும் இருக்கிறார், அதே நேரம் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. சோ இந்த வேலைக்காரன் என்ன செய்வான்? அவன் அடிமையாத்தான் வேலை செய்வான், அவன் பயத்தோடு தான் வேலை செய்வான். யாருக்கு பயத்துல? எஜமானனுக்கு பயத்துல. நான் இன்னும் புலவிட்டா தாண்டிச்சிருவாரா, செய்யற வேலை நான் சரியா செய்யறேனா, குற்ற உணர்வு, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, வேலைக்கு உண்மையா இருக்கிறேனா. சோ இந்த அடிமை இருக்க எங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்வார், கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்ல, குற்ற உணர்வு இல்ல. ஏன்? நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு முழு சுதந்திரத்தையும் தந்திருக்கிறேன், ஆவிக்குரிய ரீதியில நான் முழு சுதந்திரத்தையும் தந்திருக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி நீதிப்படுத்தி என்ன நான் உன்னை இந்த பிள்ளை ஆக்கி இருக்கிறேன். இனி நீ சுயாதீனம் உள்ளவன், இனி நீ அடிமை அல்ல என்று சொல்லப்படுது. ஆனா வேலைக்காரன் அன்றைக்கும் வேலைக்காரன் தான். அவனுக்குள்ள பயம் ஓடிக்கொண்டே இருக்கு, குற்ற உணர்வு ஓடிக்கொண்டே இருக்கு, அவனுக்கு சரியான தூக்கமும் இருக்கா. எப்ப எஜமான என்ன கூப்பிடுவாருன்றே தெரியும். அவனுக்கு இரவுல தூங்கிக்கே அவன் பயத்தோடான் தூங்குவான். ஏண்டா அவன் எப்படியோ வேலைக்காரன் தானே. எஜமான் இரவு நடராத்திலே விழுப்பார், ஏய் தண்ணியை கொண்டா, ஏய் அதை கொண்டா, இதை கொண்டா. ஏண்டா இவர் என்ன செய்யணும்? இன்றைக்கு இந்த நியாயப்பிரமாண மனநிலையில் இருக்கிற ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் இப்படித்தான் நடத்தப்படுற. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு ஊழியர், நிம்மதி இல்லாத ஒரு சபை, நிம்மதி இல்லாத ஒரு குடும்பம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார்? நிம்மதிக்கு அழைக்கிறார், பிள்ளையாக அழைக்கிறார். கட்டாயத்தின் பேரில இல்ல, அன்பின் நிமித்தம் எங்களை செய்யறதுக்கு அவர் எங்களை வழி நடத்துவார். எடுத்த உடனே அடுத்த நாளே அன்பு தந்துட்டன் செய், திரும்ப அவர் எங்களை அடிமைக்குள்ள கொண்டு போய் நம்மளாகவே அவருடைய அன்பை உணர்ந்து அது 10 வருஷம் செய்யலாம், 20 வருஷம் செய்யலாம். சோ அநேகர் சோழ யோசிப்பாரு, இயேசு என்னை விட்டு விலகிட்டாரோ, ஒன்றையும் காணையில, வாழ்க்கையில ஒன்றும் நடக்குது இல்ல, இயேசு என்னை விட்டு விலகிட்டாரோ. இயேசு விட்டு விலகையில, உங்களோட மனநிலை தான் விட்டு விலகில. இயேசு ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு சக்கரம் நம்ம விட்டு விலக மாட்டேன். அனே நீ நல்லவனா இருந்தா ஆக்கினை தீர்ப்பு இல்லையப்பா, குற்றணம் உனக்கு வராதே. உலகம் சொல்லும், தேவന്റെ மனச்சாட்சியின்படி வாழ்ந்தா உனக்கு என் குற்றணம் வருது. அதுதானே அப்ப பிரச்சனை, எங்கட மனச்சாட்சியின்படி வாழ்றது. அப்ப இந்த அடிமைத்தனம் எங்கட நல் மனச்சாட்சிக்குள்ள வாழ வைக்கும். நல்ல மனச்சாட்சி என்று சொன்னா மீனிங் வந்து, ஓகே நீ சரியா வாழ், இல்லையண்டா ஆண்டவர் உன்னை நேசிக்க மாட்டார். நம்ம சரியா வாழணும் மண்டப்ப இயேசு நமக்கு தேவை. இயேசு நல்லவர்களை ரட்சிக்க இயேசு வரையில, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு வந்து. நல்லவனுக்கு குற்ற உணர்வு இல்லை என்று சொல்ல வரையில் அவர், கெட்டவனுக்குத்தான் அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் உனக்கு குற்ற உணர்வு இல்லை. ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன? நீ எதை வேண்டாலும் செய்ய சொல்றவா இல்ல. தப்பு செய்தவனுக்கு குற்ற உணர்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லவார. தப்பு செய்ய சொல்லுற, செய்தவனுக்கு குற்ற உணர்வு வேதனை உள்ளது. குற்ற உணர்வு கிறிஸ்துவின் உறவை விட்டு நம்மை பிரிக்கிறது. குற்ற உணர்வு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறது.
சோ இயேசுவின் ரத்தம் நம்மை குற்ற உணர்வில் இருந்து விடுதலை ஆக்குறது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடவாமல் அல்லது நியாயப்பிரமாண மனநிலையின்படி நடவாமல் ஆவியின் மனநிலையில், கிருபையின் மனநிலையில் வாழ்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. சோ கிருபை எங்களை அவருடைய உறவோட இன்னும் ஊண்டா கட்டுஸ். ஒரு மகன் ஒரு மகள் தவறு விட்டு இயேசுனுடைய மன்னிப்பு நிச்சயம் வரைக்குள்ள அவர் மேல நாங்க வைக்கிற அன்புல இன்னும் ஜாஸ்தி ஆகுது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒன்றுமே செய்யக்கூடாது வாழ்ற எவனுமே பாவம் செய்யாம வாழ்றான்னு மட்டும் நீங்க நினைச்சுறாங்க. அவன் தான் கெட்ட பாவியா இருப்பான். அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்றான். கிருபை அறிஞ்சா நாங்க கூட பாவம் செய்திருவாமோ பாவம் உண்டு, அவன் தன்னைத்தானே வஞ்சிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் தேவனுடைய உறவை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அவன் தன்னுடைய சுய நீதியில சார்ந்திருக்கிறான். தேவனுடைய நீதிக்கு விலகி இருக்கிறான். தன்னுடைய சுய பலத்தை சார்ந்திருக்கிறான். அவனோட மனநிலை அப்படியாக இருக்கிறது. அவனோட மனநிலையே பிசாசு வஞ்சிச்சு வச்சிருக்கு. நீதான் மற்றவங்களோட பரிசுத்தவான், உன்னை போல ஜெபிக்க உலகத்துல யாரும் இல்ல, உன்னை போல ஊழியம் செய்ய உலகத்துல யாரும் இல்ல, உன்னை போல மற்றவர்களுக்காக பரிந்து பேச யாரும் இல்ல, பேசு பேசு, நல்லா ஜெபி, நல்லா செய்ய, அவன் வழியே எங்களை மெருகூட்டி கொண்டிருப்பான். ஆமே, பைபிள் சொல்லுது அவருடைய கிருபைதான் எங்களோட பலவீனத்துல விளக்கு. அவருடைய கிருபை போதுமானது. இதனால்தான் இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த உலகத்தை விட்டு நீங்க கடந்து போகும் மட்டும் இயேசுனுடைய கிருபை சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். ஆமென். சோ விசுவாசத்தை குறிஞ்சு சொன்ன 2 மனநிலையில இருந்து விசுவாசம் தான் மிக முக்கியமானது. விசுவாசம் எங்களை பார்க்க வைக்கும். அதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று நாம முத்தரிச்சிட்டோம். எங்கட விசுவாசம், எங்கட பலம், எங்கட ஜெபம், எங்களுடைய காரியம். சோ அப்ப நான் கடுமையாக விசுவாசிக்கணும் என்று சொல்லி எங்களை நாமளே என்ன செய்யறோம்? ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு வரும். விசுவாசம் என்ற பேரில மன அழுத்தத்துக்கு கொண்டு வரும். ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். நாம என்னத்தை விசுவாசிக்கிறோம் என்றதான் நீங்க பார்க்கணும். யார விசுவாசிக்கிறோம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த நீதியா எண்ணப்பட்டதை நான் சொல்லி போட்டு விட்டுட்டான் நினைக்கிறேன். எஸ், இத 2 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். எஸ், ஆபிரகாம் விசுவாசிச்சான். ஓகே, நாங்க ஒன்றுமே விவரமா சொல்லாம எல்லாரையும் விசுவாசிகளை சொல்ல, டேய் ஆபிரகாம் போல விசுவாசிங்கடா, எல்லாரும் ஏய் தாவீதை போல விசுவாசிங்கடா, அவனை போல விசுவாசிங்க, இவனை போல விசுவாசிங்க, நீங்க மலையே பேர்க்கலாம் என்று சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன காரியமே பேர்க்கப்படாம இருக்கு, அதுக்குள்ள மலையே பேர்க்கலாம் என்று சொல்லுவாங்க. அப்ப இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுது? எங்கட மனநிலை, எங்க நாங்க அறிஞ்சு கொண்ட விதம் போல. ஆமென். சோ அங்கதான் ப்ராப்ளம். அப்ப ஆபிரகாம் விசுவாசிச்சான். உண்மை யார விசுவாசிச்சான்ன்றதான் இங்க நீங்க பார்க்க வேண்டிய. ஆபிரகாம் தண்டை கிரியை விசுவாசிச்சானா? இல்ல. அல்லது ஆபிரகாம் விசுவாசிச்ச படியாலதான் தேவன் அந்த காரியத்தை செய்தாரா? இல்ல. நான் ஏற்கனவே செய்தச்சனப்பா ஆபிரகாமே, இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் உலகத்தையே கிருபையினால் ஆசீர்வதிக்க போறேன். இந்த இயேசு மூலமாத்தான் ஜனங்கள் நீதிமானாகலாம் என்கின்றத ஆபிரகாம் நம்பினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினத ஜனங்களை தானே நீதிமானாக்குவார், ஜனங்களை தானே பரிசுத்தவான்கள் ஆக்குவார், ஆக்கி அந்த ஜனங்களை தானே ஆசீர்வதிப்பார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் நம்பினான். தேவனுடைய நீதிதான் எங்களுக்கு நம்பிக்கை ஊடாக வரப்போது என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய கீழே இருந்ததா? இயேசு சிலுவையில செய்து முடிக்க போற கீழே இருந்ததா? ஆபிரகாம் ஓடி ஓடி திரிஞ்சானா? ஒரு 10 சேர்ச்சுக்கு போய் எப்படி விசுவாசிக்கிறது? ஆபிரகாம் எவ்வளவு விளையாட்டு செய்தான் தெரியும் தானே உங்களுக்கு. இடைக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்ததியை உருவாக்கி விட்டான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தத்தின்படி நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். ஆனா அதுக்கு முதல் அவசரப்பட்டு அடிமையான இடத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, ஒரு சந்ததியை உருவாச்சு. அப்ப பாருங்க, மனுஷனுடைய பலவீனத்தை பைபிள் சொல்லிக் கொண்டே இருக்கு.
ஆனா தேவன் பலமுள்ளவர், அவருடைய கிருபை பலம் உள்ளது. தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மையை நாம நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் உண்மை உள்ளவர். அவர் செய்து முடிச்சிட்டார் சிலுவையில. அவர் சொன்னதை சிலுவையில செய்து முடிச்சிட்டார் என்கின்றத நானும் நீங்களும் நம்புறதுதான் கிருபை மனநிலையில் உள்ளவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். இவர்கள் தேவன் செய்து முடிச்சதுக்காக கிரியை நடப்பிக்க மாட்டார். நீதிக்காக விசுவாசிக்க மாட்டார். ஆமென். சோ நீதிக்காக விசுவாசிக்க மாட்டாருன்னா நீங்க மாறி விளங்கக்கூடாது. அதாவது நீதிக்காக தங்களுடைய கிரியைகளினால அந்த விசுவாசத்துக்குள்ள போக மாட்டார். எஸ், தேவனுடைய நீதியை நான் ஏற்றுக்கொள்றேன். அவருடைய நீதியை நான் ஏற்றுக்கொள்றேன். கிருபையாய் இலவசமாய் நான் ஏற்றுக்கொள்றேன். சோ ஏற்றுக்கொண்டவன் அதுல என்ன செய்யணும்? நிலைச்சிருக்க. கேட்ட சத்தியத்தில் நிலைச்சிருங்கள், கேட்ட வசனத்தில் நிலைச்சிருங்கள் என்று சொல்லப்படுது. அப்ப நாம என்ன செய்யறோம்டா, கேட்கிறோம் ஆனா அப்புறம் நிலைச்சிருக்கல, கேட்கிறோம் நிலைச்சிருக்கிறோம், 2 நாள் கழிச்ச பிறகு நாம எங்களோட ஜெபம், எங்களோட மனநிலை, எங்களோட வாழ்க்கை மாறுச்சு. அதே போலதான் 2 மனநிலைகள்ல பரிசுத்தம். நியாயப்பிரமாண மனநிலை இருக்கிறவங்க பரிசுத்தத்தை தங்கட கிரியனால, ஆனா கிருபையில் இருக்கிறவர்கள் தேவனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன். சோ அதனால நான் அவருடைய அன்பினால நான் என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். அன்பினால நான் வாழ்கிறேன். அவங்களுக்கு தெரியும் பரிசுத்தம் எப்பவும் நம்முடைய கிரியினால வர்றதல்ல. தேவனுடைய அன்பை நாம் விசுவாசிப்பதால் அந்த அன்பில் இருந்து நமக்குள்ள இருந்த ஒரு கனி புறப்படும். அதுதான் ஆவியானவருடைய கனி. அந்த கனி எங்களோட வாழ்க்கையில ஒரு என்ன செய்யும்? பேலன்ஸ் செய்யும். ஆமென். சோ மிக முக்கியமாக நீங்க இதை புரிய வேண்டியது, நான் முடிக்க போறேன். நீங்க உங்களோட மனநிலை எதிர்க்கள் இருக்க விரும்பு. சோ இன்றைக்கு நீங்க உங்களோட மனத்தை நீங்க கிருபைக்குள்ள மாற்றுங்க. இந்த மனம் முக்கியமானது. இந்த மனம் தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய கிருபையின் படி உங்களோட மனம் வருகிற பொழுது நீங்க உங்களோட உறவை உங்களோட தகப்பனோட இன்னும் ஜாஸ்தியாக்குறீங்க, இன்னும் அதிகரிக்கிறீங்க. சோ உங்களோட மனம் கிருபையை விட்டு விழுந்துச்சண்டா நீங்க அடிமைத்தனம், இருள், பிசாசு, கட்டு, சமாதானமின்மை, இருள் இதழுக்குள்ள போயிடும். சோ அப்ப உங்களோட மனம் புரிதாறதுனால நீங்க சந்தோஷமா வாழுவீங்க, கிருபையின் சுதந்திரத்தை அனுபவிப்பீங்க. சுதந்திரம் இருந்தும் கூட நீங்க அடிமையான இடத்துல நீங்க இருக்கிற பொழுது நீங்க சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறது. ஆகவே உங்களோட மனநிலை முக்கியம். சோ என்னுடைய ஜெபம் தேவனை நாம் மனம் மாற்றத்துக்கு அல்ல. என்னுடைய ஜெபம் தேவனை ஆசீர்வதியும் என்று அவரை ஆசீர்வாத மேடைக்கு கூப்பிடுறதல்ல. என்னுடைய ஜெபம் அல்லது என்னுடைய ஊழியம் தேவனே என்னை நேசியும் என்றதுக்காக அல்ல. மாறாக இது எல்லாமே அவர் ஏற்கனவே என்னை நேசிச்சிட்டார், ஏற்கனவே என்னை ஆசீர்வதிச்சிட்டார், ஏற்கனவே அவர் என்னிடத்துல சேர்ந்துட்டார், ஏற்கனவே அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார், ஏற்கனவே அவர் என்ன முற்றுமுழுதான பரிபூர்ண ஆசீர்வாதத்துல என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சோ ஆகவே அவருடைய அன்பை சம்பாதிக்க முயற்சிக்காங்க, அவருடைய கிருபையை சம்பாதிக்க முயற்சிக்காங்க, அவருடைய உறவை சம்பாதிக்க முயற்சிக்காதீங்க. அவருடைய உறவு ஏற்கனவே உங்களுக்குள்ள வந்திருக்கு. அந்த உறவில இருந்து நீங்க வாழுங்க, சுதந்திரம் ஆக வாழுங்க. ஆமென். அவரோட உங்களுக்கு வைக்க வேண்டிய உறவில அவர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவர் சொல்றார், இந்த வடிவுல சொல்றார், இதோட நான் முடிக்கிறேன். மகனே அல்லது மகளே, நீ என்னிடத்துல உறவு கொள்றதுக்கு நீ அடிமையாக இருக்காதே. ஒரு அடிமைதான் என்னிடத்துல வர்றதுக்கு வாசல்ல நின்று தயங்குவான். நான் உன்னை அடிமையாக உன்னை அழைக்கலையே, நான் உன்னை சுயாதீனமாக, நீ எந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாய், நீ என்னுடைய கைக்குள்ளதான் இருக்கிறாய், நீ என்னுடைய பரிசுத்தத்துக்கு தான் இருக்கிறாய், நீ என்னுடைய நீதிக்குள்ளதான் இருக்கிறாய், நீ என்னுடைய ஆசீர்வாத மழைக்குள்ளதான் நீ இருக்கிறாய். சோ ஆகவே உன்னுடைய மனம் சுயாதீனத்தினால் நிரம்பட்டும். உன்னுடைய மனம்
என்னுடைய அன்புக்குள்ள தவளட்டும், உன்னுடைய மனம் என்னுடைய கிருபைக்குள்ள புரளட்டும். சோ அப்பொழுது நீ என்ன செய்வாய்? நீ பிரகாசிப்பாய், நீ பிரகாசிப்பாய். ஆமேன். ஏனண்டா கிருபைக்குள்ள உள்ளும் புறம்பும் மேய்ச்செல்லாம் இருக்கிறஸ். சோ நீ அடிமையை போல நீ வாசல்ல நின்று கதறாத, நீ வாசல் நின்று கதறாத. இது எடுக்கவா, இத புசிக்கவா என்று நீ கேட்காத. நீ என்னிடத்துல பிச்சை கேட்காத. இல்ல என்னிடத்துல நீ ஒரு 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 தூர பிள்ளைகளை போல நீ உன்னுடைய மனநிலையை வச்சிருக்காத. நீ எனக்குள் வா, நான் உனக்குள் இருக்கிறேன். ஆனா நீ தான் எனக்குள் வரையில. நான் உனக்குள் இருக்கிறேன், ஆனா நீ எனக்குள் வரையில. நீ என் கிருபைக்குள் வரையில, நீ என் தயவுக்குள் வரையில, நீ என் நீதிக்குள் வரையில, நீ என் அன்புக்குள் வரையில, நீ என் பரிசுத்தத்துக்குள் வரையில. இதெல்லாம் நான் உனக்காக உண்டாக்கின. நீ சம்பாதிக்க கூடாது, இதுக்காக நீ கஷ்டப்படக்கூடாது, நீ அடிமைத்தனத்துக்குள்ளாக இது எல்லாத்தையும் பெற நினைக்க கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் தேவனுக்கு சமமாய் இருந்தும் கூட இவைகள் எல்லாத்தையும் நான் விட்டு மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்ததே இந்த சம்பாத்தியத்திலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள, இந்த சுயநீதி பாரத்திலிருந்து, அடிமையிலிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள, எனக்குள் உங்களை சுதந்திரமாய் வழிநடத்தத்தான் நான் வந்தேன் என்று சொல்றேன். தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பான உங்களுடைய கிருபை உள்ள கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்காய் நன்றி. இன்னும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கேட்ட வசனங்கள் ஒன்றுமே வீணாகாதபடி இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ள உங்களுடைய கிருபை அவர்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் கிரியை செய்யட்டும்.